கிளீனா செஞ்சிருந்தாலும் கிளீனா செய்யல சாதம் தட்டு இதை என் கைய புண்ணாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு போடுற இடம் பாத்ரூம் வாசல். சம்பளம் கொடுக்காம என்ன நாயை விட்டு விரட்டி அடிச்சு என்ன கையில முடி பிடிச்சி இழுத்து அடிச்சா ஒருத்தி. டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வந்து அதை கட்டி பிடிக்கிறவங்களும் ஆள் இருக்கிறாங்க. நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார். அது எஜமானிகள் வெர்சஸ் வேலைக்காரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். எஜமானிகளுக்கும் அவர்களுக்குமான உறவு நிலை எப்படி இருக்குது, இந்த கான்ஃபிளிக்ட பத்தி பேச போறோம். அவர்களுடைய சம்பளம் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, எஜமானிகளோடு அவர்கள் எந்த அளவு ஒத்துழைச்சு போறாங்க, அவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள் என்ன. டெய்லி 1 hour தான் சார் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேல செய்ய மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தை தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா மாமனார் மாமியார் இருந்தா ஒரு டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆனா இது புதுசா இருக்குனே. கெஸ்ட் வர்ற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இவங்க லீவ் போட்டுருவாங்க. கண்டிஷன் போடுறோம் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப ஃபர்ஸ்ட்ல அவங்க கூப்பிடும் போது நாங்க நைட்டி போட்டுப்போம், அவரு லிங்கி கட்டுவாரு, வாரம் ஒரு வாரம் ட்ரெஸ் மாத்துவாரு, நாங்க புருஷன் முண்டாட்டி 2 குழந்தை ஸ்கூலுக்கு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வீட்டுல வந்து ஒரு 10 பெட்ஷீட் இருக்கும். நாங்க வேலைக்கு போகும்போது அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாங்க அதை நம்பி வேலைக்கு சேர்ந்துருவோம். சம்பளம் கம்மியாக்குறதுக்காக குறைச்சு சொல்லுவாங்க. ஆமா, நைட்டியும் போடுற லிங்கி மட்டும் சொல்லிட்டு அதனால இப்ப வீட்டுல ஏமாந்து போய் மாட்டிக்கிறேன். அடுத்த வீட்டுக்கு போகும்போது உசாரா பேசணுமா இல்லையா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவங்க கரெக்ட்டா தானே கேக்குறாங்க. கெஸ்ட் வந்து அடிஷனலா பே பண்றாங்க. கண்டிப்பா குடுக்குறாங்க சார். இப்போ வந்து ஃபாரின்ல இருந்து புடவை முதல்ல சென்ட் முதல்ல சாக்லேட் முதல்ல குடுக்குறோம் சார். பெரிய சோழர் பரம்பரை இல்லன்னு சொல்ல மறுக்க சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இவங்க குடுக்குறேன்னு இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தவங்க இல்லீங்களே. எங்க கிட்ட என்ன ஃபாரின்ல குடுக்குறாங்க, பர்மாவுல குடுக்குறாங்கன்னு கொடுத்தா தானே நாங்க கொடுத்தோம்னு சொல்றதுக்கு. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பக்கத்துல பொண்ணு வீட்டை வச்சுக்கிறாங்க. இங்க இருந்து சமைச்சு எடுத்துக்கொண்டு அந்த வேலைக்காரங்களை நிறுத்திட்டு இங்க இருந்து எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அதுதான் தினம் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி இருந்தாதான் கொடுப்பாங்க. எந்த வேலையை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள், அதான் கேள்வி. வீடு வாசப்படியை கூட்டுன்னு சொன்னாங்கன்னா நீங்க வீடு பெருக்கிறதுக்கு தான் சொன்னீங்க. வாசப்படி எல்லாம் அதுல இன்க்ளூட் ஆகல. அதனால அது விலைவாசி ஏறிட்டே இருக்கு. இப்போ உங்க வீட்டு வேலையை பணி செய்யறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் உயர்த்தி கொடுத்திருக்கீங்க? 100 ரூபாய் ஏத்தி 100 ரூபாய் ஏத்தி கொடுத்திருக்கீங்க. 5 வருஷமா நான் ஒரு வீட்டுல வேலை செய்யறேன் சார். சேர்ந்தப்பவே 2500 ரூபாய். அந்த 5 வருஷமா இன்னைக்கு 2200. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? உங்களை சார்ந்து வாழக்கூடியவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல. போறீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறீங்க, பருப்பு 40 ரூபா 80 ரூபா ஆகி போச்சு. நீங்களா விலைவாசி உயர்ந்து போச்சு. நீங்க அப்போ பாவம் நம்ம வீட்டுல பணிப்பெண்ணாக இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீங்களே கூப்பிட்டு யாராவது கூட்டி இருக்கேங்கிறவங்க கை தூக்குங்க. எவ்வளவு ஏத்தி கொடுத்தீங்க? அவங்க வந்து நான் கொடுத்ததுல 100 ரூபாய் மேல போட்டு கொடுத்தேன். பார்த்தாலே தெரிகிறதா? ஒரு வேலைக்காரின்னா தேவையில்லாம குற்றச்சாட்டுகளை சாட்டுறாங்க. ஏன் செஞ்சிருந்தாலும் கிளீனா செய்யல தெரியுமா? அவங்க வந்து அவங்க வீட்டுல வேலை கிளீனா செய்யல. எவ்வளவுதான் பெருக்குனாலும் பெருக்கிறது பாதி குப்பை அங்க பீரோ கடியில இருக்கு, பாதி குப்பை கட்டில் கடியில இருக்கு. காலையில சாயந்தரம் பெருக்குறாங்க, காலையில சாயந்தரம் துடைக்க வைக்கிறாங்க ஒரு சில வீடுங்களில. இது நடக்குது. காலையில சாயந்தரம் பெருக்கிற வீட்லயும் காலையில சாயந்தரம் துடைக்கிற வீட்லயும் எப்படி பீரோ கடையில எல்லாம் குப்பை இருக்க முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். வேலைக்காரியை வச்சிருக்கிறேன், அவ என்ன பண்றான்னா காலையில சாயந்தரமும் பெருக்குறா, அப்பவும் குப்பையை பாருங்க. என்னடா வாஷ் பேஷன்ல அப்படியே கொத நம்ம ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போகும்போதே ஒரு கேராயிடுது. இப்படி எல்லாம் பண்றா. கேட்டாக்கா நேத்து முந்தானத்து வச்சு சாதத்தை கொடுத்து இது கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்றா. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? பொதுவாக பெரும்பாலான இடங்கள்ல வாஷ் பேஷனுக்குள்ள அந்த சிங்குக்குள்ள அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிடுறது. அது மாதிரிலாம் பண்றது கிடையாது. ஜென்யூனா பண்றதே கிடையாது. உடனே அந்த கைய அலம்புறது ஒரு சிங்கா இருக்கும். அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே போடுவாங்க. நம்ம சாதம் தட்டு இதை என் கைய புண்ணாய் போச்சுங்க. இவங்க சொல்றது வேணா இங்க வேணா டீசென்ட்டா இருக்கலாம். ஆனா வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் நம்மளுக்கே போய் சிங்கில போய் தொடையில அருவருப்பா இருக்கிறவங்கள அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். வலிச்சு டஸ்ட்பின்ல போட்டுட்டு
கிளீனாக போட்டுட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் பாத்திரம் தொலைக்கிட்டு போயிடும். செய்யறமா செய்யறது இல்லை அதான். நான் கிச்சனில் இருந்தேன் அண்ட் கடைசி பெட்ரூமில் இருந்தேன். என் ஹேண்ட்பேக் இருந்தது. கரெக்டாக என்னோட ஹேண்ட்பேக்கில் கை வச்சு காசு எடுத்திருக்கான். அது நான் போய் பிடிச்சிட்டேன். ஆனால் என்னோட பேக்லேருந்து இருக்கிற அந்த உள் பர்ஸ் ஓப்பனாக இருந்தது. அண்ட் அதுலேருந்து ஷி ஹஸ் டேக்கன் 1000 rupees. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? பெண்கள் வந்து திருடி அதனால வழக்குகள் வந்தது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, வழக்குகள் இருக்கு. இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல இல்லாம தொடர்ந்து சில நாட்களா இல்ல சில மாதங்களா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து. வீட்டுல வேலை பாக்குறவங்க இந்த பணிப்பெண்கள் திருநதாக வரக்கூடிய வழக்குகளின் சதவீதம் எவ்வளவு இருக்கும்? மிக குறைந்த சதவீதம். மிக குறைந்த சதவீதம். அவங்கள டெஸ்ட் பண்றது இருக்குல்ல, பணத்தை வச்சு எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு டெம்ப் பண்ணி செக் பண்றது சரியா? ஒரு லைவ்லிஹுட் ஏர்ன் பண்ணதான் வேலைக்கே வராங்க. ஏற்கனவே அவங்க வந்து பல பிரச்சனைகள்ல வசதி இல்லாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அவங்க திருடுறதுக்கான வாய்ப்பு நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல வேலைக்காரங்கிற வார்த்தையே தவறுன்னு சொன்னப்ப எல்லாருமே நம்ம ஒத்துக்கிட்டோம். நீங்கள் பணிப்பெண்கள் எந்த அளவுக்கு நடத்தப்படுகிறீர்கள்? உங்களை எப்படி? 12 வயசுல ஒரு வீட்டோட வேலை செஞ்சேன். எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் தனியா தட்டு, தனியா டம்ளரு. எங்கெல்லாம் அவங்க இடத்துல உட்கார வச்சு சாதம் போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு போடுற இடம் பாத்ரூம் வாசல். எங்களுக்குன்னு அந்த நடப்பாத பாத்ரூம் கிட்ட இருக்கும் பத்தியா, அங்க உட்கார வச்சு சாதம் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. பாலியல் ரீதியான வன்முறை இன்னும் இருக்கா? செக்ஷுவல் அபியூஸ் இருக்குங்க சார். மிஸ்ஸஸ் வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நாங்கள் கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து தண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுக்குறக்குள்ள கிச்சனோட வந்து எங்கள் மேலே கை வச்சிருவாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து மேலேயே வந்து கட்டி பிடிக்க வந்தாங்க ஒரு வீட்டில். அதுக்கு அவங்க பேக் சைடில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து அதை கட்டி பிடிக்கிறவங்களும் ஆள் இருக்கிற நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார். அது சமையல்லாம் பண்ணிட்டு காயெல்லாம் வாங்கிறதுக்கு போவோம். இங்கே காரில் வாங்கம்பாங்க. காரில் போனால் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் கார்லலாம் வரல, நடந்து போயிடலான்னு அதுக்கும் விட மாட்டாங்க. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சம்பளம் கொடுக்காம என்னை நாயை விட்டு விரட்டி அடிச்சு என்னை கையில முடி பிடிச்சி இழுத்து அடிச்சா ஒருத்தி. 3 மாசம் வேலை வாங்கிட்டு என்னை வீட்டோட அனுப்பிச்சிட்டாங்க. கேட்டா போலீஸ்ல போய் சொன்னா, இவனுங்கள மாதிரி ஆளுங்க இவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி வெளுக்க தோணுது.